இன்றைக்கி ஃபுல்லான்ட்டுமே உலானத்து பிறக்க தான் வந்தோம் காட்டுக்கு. இந்த பறிக்க வச்சுருக்கேன்னா எல்லாமே அப்பா அடிக்காமையே காட்டு இது விழுந்துருச்சு, கீழே விழுந்துருச்சு. மரத்தில் கொஞ்சம் இருக்குது, அடிக்க டைம் கிடைக்கல. அது போக கிணத்துக்குள்ளேயும் நிறையா விழுந்துருச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? கிணத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறது. இதில் ஒரு காலத்தில் தண்ணி நெம்பி கிடந்துச்சு, இப்போ தண்ணியே இல்லை. போர் போட்டோம்ல அதனால். ஆனால் மழை தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல்லாக நெம்பி தான் அடிச்சுட்டு போயிடும். அதனால தான் பறக்க வச்சிட்ருக்கேன். ஒரு சாக்கு பறக்கிட்டேன். இன்னும் இன்றைக்கி கணக்குக்கு நம்ம 8 சாக்கு பறக்கணும். ஆனால் முடியாது, அதுக்குள்ளே டயர்டாயிடுவோம். 3 சாக்கு பறக்கிறதே ரொம்ப கடினம். ஏன்னா வெயில் வேறு ஏறு வெயில் அடிச்சிட்ருக்கா, அதனால் முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவு பறக்க வைப்போம். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கிளம்புவாங்க, உலானத்து பறப்போம். இங்கெல்லாம் செய்ய மாட்டீங்க. தப்பி தவிர விவசாயம் மட்டும் ஈஸின்னு சொல்லிடாதீங்க. விவசாயம் பண்ணுறது ரொம்ப கடினம். விவசாயியோட பிள்ளையாக இருந்து பாருங்களே, அது இதோட இன்னும் கடினம். பாவம் நம்ம அப்பா அம்மா பாடுற கஷ்டமெல்லாம் நிஜமாக தான். சரி, ஓகே, நம்ம பேசிகிட்டே இருந்தால் ரொம்ப பேச ஆரம்பிச்சிடுவேன். நம்ம போய்ட்டு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வைக்கிறேன். பை.